போறதுங்கிறது அவர் ஒரு ஆன்மீக பயணமா போற ஒன்றை ஏன் எதிர்க்கட்சிகள் வந்து இவ்வளவு பதட்டத்தோட பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரஞ்சித் வைக்கக்கூடிய சாராம்சம். இல்லை, அவர் 2017 வந்து இதே கன்னியாகுமரியில் வந்து ஒக்கி புயல் வந்தது. மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். தேவாலயங்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற இந்து கோயில்கள் கூட வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. படகுகள் பாதிக்கப்பட்டது, வலைகள் பாதிக்கப்பட்டது. அப்போ வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நாங்கள் வந்து தென் மாவட்டத்தில் நடந்த அந்த புயல் வரும்போது அப்போ வந்து ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு திமுக அரசு அல்லது தமிழ்நாடு அரசு கேட்ட அந்த 3700 கோடி ரூபா நாங்கள் நிதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கொடுத்துருந்தா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை, மணிப்பூரில் வந்து என்னுடைய சகோதரிகள் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க. பல பெண்கள் வந்து நிர்வாணமாக துரத்தப்பட்டார்கள். அந்த ஊரில் இப்போ வர கூட அவர் போய் பார்க்கல. இப்போ தேர்தல் முடிஞ்சு போய் பார்க்குறதா இருந்தால் கூட இப்போ கூட போய் ஆறுதல் சொல்லலாம். இல்லை, ஹத்ராஸில் வந்து தலித் பெண்கள் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டாங்க. அதில் பாலியல் வன்முறை செஞ்சவங்க பாஜக சேர்ந்த 4 பேர். அதில் ஒருத்தருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, 3 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போயாவது அந்த மனிஷா வால்மீகியை போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருந்திருக்கலாம். உண்ணாவில் வந்து மாட்டுக்கறி வச்சுருந்ததாக சொல்லி அடித்து படுகொலை செஞ்சாங்க. அப்போயாவது அவர் வந்து போயிருக்கலாம். இந்த பட்டியலையெல்லாம் செய்யலைங்கிறதுனால இதுக்கு இல்லை, அதுதான் கேட்குறேன். மக்கள் பிரச்சனை, மக்களுக்காக மக்கள் தலைவர் அல்லது ஒரு பிரதமர். ஆன்மீகவாதினா ஆன்மீகத்தை போய் நீங்கள் வந்து கோயிலாக சுற்றிட்டு இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஒரு இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர், எங்களுக்கும் அவர் பிரதமர் தான், எங்களுக்கும் அவர் தலைமை அமைச்சர் தான். அப்போ நாங்கள் பாதிக்கப்படுறோம், இந்தியாவினுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய பிள்ளைகள்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வராதவர் இங்கே போய் என்னத்துக்கு போய் தியானம் பண்ணுறாருங்கிற கேள்வியை நாங்கள் மிக்கிறோம். அது ஆன்மீகம் இல்லை, அதுக்குள்ளேலாம் நான் போகலை. அது வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது, தேர்தல் விதிமுறையை வர்றாரு அப்படிங்கிறது. இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அது நேரடி ஒளிப்பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா இவர் கேமராவோட தான் வருவார். ஒரு தியானம் பண்ணுறவங்க நேராக வந்து கேமராவோடு வந்து தியானம் பண்ணுறாருன்னா அது என்ன அர்த்தம்? இது என்ன ஷூட்டிங்கா, தியானமா? இது தியானமே இல்லை, ஷூட்டிங்கிறேன் நான். அப்போ இது வந்து ஒரு நாடகம் நடத்த வர்றாரு, அவ்வளோதான். இதுக்கு ஆன்மீகம் இல்லை, இது இல்லையா? அது எப்படிங்க அதீத விமர்சனம் இல்லை? நீங்கள் கேமரா கொண்டு வந்து நிறுத்தி எந்த ஆன்மீகவாதியாவது, உலகத்தில் எந்த ஆன்மீகவாதியாவது கேமரா கொண்டு வந்து முன்னாடி நின்று நீங்கள் வந்து நான் தியானம் பண்ணுறேன்னு எங்காவது காட்டுறாங்களா? எதுவுமே இல்லையே. அப்போ இவர் கொண்டு வரது ஆன்மீகமும் இல்லை, வேறு நல்ல நோக்கமும் இல்லை. அது வந்து ஒரு நாடகத்துக்காக வர்றாரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை, விடுதலை சிறுத்தையுடைய பார்வை. அது பல நாடகம் நடத்துகிறாரு. ஒரிசாவில் போய் நீங்கள் வந்து தமிழர்கள் அங்கே இருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலேருந்து சாவியை திருடிட்டு போயிட்டாங்க தமிழர் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழர்னு அர்த்தம். அது தனி நபர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. விகே பாண்டியன் திருடிட்டார் அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு உதாரணம், சங்கராமன் படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட உடனே பத்திரிகையில் செய்தி எப்படி வந்துச்சு? அந்த கைது யார் கைது? ஜெயலலிதா அம்மையார் யார் கைது செஞ்சாங்க? ஜெயேந்திரர் கைது, இதான் போட்டாங்க. பார்ப்பனர் கைதுன்னு போட்டாங்களா? இல்லை, பாஜகவில் கேடி ராகவன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்தது. கேடி ராகவன் மீது குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்க. பார்ப்பனர் இந்த மாதிரி பாலியல் வன்முறை செஞ்சாங்கன்னு எங்காவது சொல்லியிருக்காங்களா? சம்மந்தப்பட்ட நபர் மீது தான் சொல்ல அதைத்தான் சொல்லி, தனிப்பட்ட நபர். தேவநாதன் வந்து கோயிலுக்குள்ளேயே, காஞ்சிபுரம் கோயிலுக்குள்ளேயே வந்து பாலியல் செஞ்சுக்கிட்டு இருந்தார். தேவநாதன் செஞ்சாருன்னு சொன்னாங்க. பார்ப்பனர்கள் யாரும் சொல்லலை. காந்தியை படுகொலை செஞ்சவர் வந்து கோட்சே தான் சொன்னாங்க. பார்ப்பனர்கள் தான் கொலை செஞ்சாங்கன்னு யாரும் சொல்லலை. அப்போ ஒரு சமூகத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சி, எவ்வளவு வெறுப்புணர்ச்சி, மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் எவ்வளவு மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு நபராக இருக்கிறாரு மோடி அப்படிங்கிறது. இதை விட வேறு ஒரு காரணமும் இருக்க முடியாத. இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறாரு நவீன் பட்நாயக் வந்து அவர் வந்து உடம்பு சரியில்லை, நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் உடனே நாங்கள் வந்து விசாரணை ஆணையம் அமைப்போம்னு சொல்கிறாரு. இப்போ உடனே அறிக்கை கொடுத்துட்டாரு அவர். நான் நல்லா இருக்கேன்ப்பா, ஏன்ப்பா எனக்கு விசாரணை ஆணையம், நான் நல்லா இருக்கேன், தேர்தல் என்னுடைய வாக்குகளை கவர்றதுக்காக பேசாத அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் என்ன பார்வை, இதெல்லாம் என்ன அர்த்தம்? நானே ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு சொல்கிறாரு, இவர் போய் தியானம் போய் பண்ணுறாரு. என்ன இது ஒரு பைத்தியக்காரத்தனம் இல்லையா? இது அவர் தியானம் பண்ண இல்ல இது ஒரு இருங்க, இது வந்து நீங்க தெய்வ பிறவின்னு சொல்ற ஒருத்தர் போய் தியானம் பண்றாருன்னா இது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இல்ல தவறு, இந்த சொல்லாட்சி தவறு. அது அவருடைய ஒரு செயல்பாடு, அவருடைய வழிமுறை, வாழ்வியல் முறை. நான் சொல்லல, அவரே சொல்றாரு தெய்வ பிறவி. நான் இதுக்கு பதில் சொல்லலாமா? நடப்பாங்க, அவரே சொல்றாருங்க, நான் சொல்லல. மோடி அவர்களே சொல்றாரு, நான் தெய்வ பிறவின்னு சொன்னா பைத்தியக்காரத்தனம் நடப்பாங்க, அவரே தான் சொன்னாரு.
நான் சொன்னால் பைத்தியக்காரன் சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் சொன்ன பைத்தியக்காரம் இல்லையா? அவர் பேசுறது நான் சொன்ன தவறா கருத்தை சொல்றாரு. அவர் சொன்ன கருத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஒரு பைத்தியக்காரத்தனமான கருத்து அப்படிங்கிறது அவரே சொல்கிறாரு. அந்த கருத்தை நான் வெளிமொழிகிறேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இல்லை. என்னுடைய இனத்தை, என்னுடைய அடையாளத்தை அவர் இழிவுபடுத்துறாரு அப்படின்னா, இழிவுபடுத்தி விட்டு எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்கே வர முடியும் அப்படிங்கிற கேள்வி தமிழர் வைப்பாங்களா இல்லையா? நாளைக்கு மதுரையில் அதுக்கான போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ நீங்கள் தமிழர்களை வந்து நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் சொல்லி தமிழர்களை நீங்கள் திருடர்கள்னு சொன்னீங்கன்னா எந்த அடிப்படையில் வந்து பார்ப்பாங்க? இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? தேர்தல் பரப்புரையில பேசுறதும் அவரை ஒரு ஆன்மீகத்துக்கு வர்றதையும் வந்து நம்ம ஒன்றாக பார்க்க இது முடியும். ஆன்மீகமே இல்லைன்னு சொல்கிறேன். இது ஒரு நாடகம். நீங்கள் வந்து முழுக்க நீங்கள் விவேகானந்தருக்கு போய் நிற்கிறாங்க. விவேகானந்தர் சொல்கிறாரு, ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் அவர், இந்து மதத்திலிருந்து வெளியேறாங்க அப்படின்னா எதுக்காக வெளியேறாங்க பாருங்கள், பேசுங்கன்றாரு. நீங்கள் இங்கேருந்து மதம் மாறுறாங்க அப்படின்னால என்ன காரணத்துக்காக மதம் மாறுறாங்க, மதம் மாறுவதற்கான தடுப்பதற்கு அவர்களை நீங்கள் வந்து பேசுங்கன்றாங்க. இவர் மாட்டுக்கு பசுவை கொன்னாலோ மாட்டுக்கறி தின்னாங்களோ நாங்கள் தலைகளாக தொங்க விடுவோம்ன்றாரு அமித்ஷா. இது வந்து விவேகானந்தருக்கு எதிரானது இல்லையா? விவேகானந்தர் கருத்துக்கு எதிரானது இல்லையா? விவேகானந்தர் மாட்டுக்கறி சாப்பிடுங்கன்றாரு. அவர் கறி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அவர் வந்து எந்த இடத்துலையும் மாட்டுக்கறி தொடர்பாக அவர் வந்து எதிராக எந்த கருத்து பேசலை. அவர் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள நீ உழைக்கும் மக்கள் சாப்பிடுங்கன்றாரு. அப்போ நீங்கள் வந்து முழுக்க விவேகானந்தருக்கு எதிராக செயல்படுறவங்க விவேகானந்தர் போய் நிற்கிறாங்க. இப்போ எப்படி வந்து இவங்களுடைய நாடகம் எப்படி வந்து சரியாக இருக்கும்? இல்லை, ஒரு பிரதமருடைய பயணம், அவருடைய பயண திட்டம் ஒரு முறைப்படியான ஒன்றாக தானே பார்க்கணும். இதை அவருடைய புரோட்டோக்காலில் இதுவும் ஒன்று, அப்படி தானே இதை பார்க்கணும். அதாவது புரோட்டோக்கால் வந்து நீங்கள் பிரதமர் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒக்கி புயலுக்கு பாதிக்கப்பட்ட மீனவர்களை சந்திக்காத ஒரு நபர், ஒரு பிரதமர், நீங்கள் அந்த மண்ணுக்கு போகிறீங்களே, அந்த மக்களை போய் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் கேட்ட நிதியை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? எப்படி எந்த இதை வச்சு நீங்கள் வர்றீங்க? தமிழர்களை நீங்கள் வந்து இவ்வளோ மோசமாக இழிவுபடுத்திட்டு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இதை விட என்ன அவமானம் இருக்குது? உங்களுக்கு என்ன நேர்மை இருக்குது? என்ன நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க இந்த கடந்த 10 ஆண்டுகளில்? அவர் தேர்தல் பரப்புரையை தொடங்கினாரு ராமேஸ்வரத்துலேருந்து, திரும்ப அங்கேயே கன்னியாகுமரிக்கு வர்றாரு. அப்படி பார்க்கலையா நீங்கள்? அதை ராமேஸ்வரத்தில் வந்து 2019 சொன்ன வாக்குறுதி என்ன? ராமேஸ்வரத்தை நான் ஆன்மீக நகரமாக மாற்றினேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆன்மீக நகரமாக மாற்றிட்டாரா? எல்லாமே ஃப்ராடுங்க, எல்லாமே ஃப்ராடு. இது வந்து அவர் மீதான ஒரு அவங்க தேர்தல் வாக்குறுதி. நான் என்ன சொல்றேன், ஒரு அடிப்படை கேள்வி சேர்த்து அவர் பதில் சொல்லுங்க. அடிப்படை கொள்கையை நீங்க இல்ல அவரு அடிக்கிட்டே போறாரு. 4 பேர் பேசுறது வெயிட் பண்ணாரு, அயோக்கியத்தனம்ங்கறாரு, அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சிட்டே போறாரு. நீங்க சொல்லி நான் என்னோட பதில் வாங்கிட்டு அவர் சொல்லட்டும். நான் செய்றேன் சொல்லணும். அத நீங்க பேச கூடாதுல. இவர்கள் சொன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கமான சொல்லலையே, அபத்தமான வார்த்தை. நான் அப்படி சொல்லலையே. ஒரு தெருவை உதாரணமா கூட உங்களால தாங்க முடியலங்கிறது உங்களுக்கே எப்படி கொதிக்குது? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. கோபாலபுரத்துல வந்து திருடி கொண்டு போய் இதனால தான் காங்கிரஸோட நிலை தாழ்ந்து போனது காரணம் இந்த உணர்வு தான். உங்களுக்கு நான் ராகுல் பத்தி சொன்ன கருத்து உரைக்கல, இந்திரா காந்தி அம்மா பத்தி சொன்னது உரைக்கல. சரி, கோபாலபுரம் உங்களுக்கு வருதுங்கிறது தான் அவரே கோபாலபுரத்துக்கு நீங்க சொன்னீங்க கோபாலபுரம் அவர் பேசுறாரு. அவருக்கான நேரத்தை கொடுத்துட்டு நான் உங்களுக்கு நேரம் தரேன். பேசுறீங்க கோபாலபுரத்தை கேவலமா பேசும்போது ஏங்க ஒரு உண்மையான மோடி தன்னை பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாரு. அவர் சொல்லிரட்டும், அவர் சொல்லிரட்டும். நான் அரசியல்வாதியா இருக்க தகுதி இல்ல முஸ்லிம்களை பத்தி பேசலாம்டாரு. சொல்லட்டும், அவர் சொல்லட்டும். அவருக்கான நேரம், வன்னியரசுக்கான நேரம். இது எவ்வளவு பெரிய அசிங்கம் மோசம். வன்னியரசுக்கான நேரம், வன்னியரசு பேசிட்டு. இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுக்கள் இருந்து நம்ம கோடிடுறோம். நாங்கள் எடுத்தேறி அல்லது வந்து பொய்யா கட்டமைக்க வேண்டியதில்லை. ஏன்னா பொய்களை கட்டமைச்சு இன்றைக்கி வந்து அரசியல் செய்கிறவர் மோடியாக தான் இருக்கிறாரு. ஒரு இடத்துல கூட உண்மையை வந்து அவர் வந்து பேசிட்டு அவர் வந்து போகலை. அதாவது பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டுறாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு ஒரு பீதியை கிளப்புறது ஏதாவது முன்னுதாரணம் இருக்கா? இவங்க தான் எங்களை போன்ற நாத்திகர்கள் வந்து எங்கேயும் கோயில் இடிக்கலை, இல்லை முஸ்லீம்கள் எங்கேயாவது போய் கோயில் இடிச்சிருக்கிறாங்களா? ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து மதம்னு சொல்லிட்டு மதவெறி பிடிச்ச கும்பலாக இருக்கிறவங்க கோயிலை இடிச்சிட்டு ராமரை சொல்லிட்டு ராமருக்கு வந்து கோயில் இடிக்க போகிறாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம். இன்றைக்கி ஹத்ராஸ்குள்ளே நீங்கள் பாருங்கள், ஹத்ராஸில் வால்மீகி சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நீங்கள் வந்து அவ்வளோ மோசமாக பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு,
தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தலித்துகள் அப்படின்னா இதை எங்கேயாவது கண்டிச்சிருக்கிறாரா? இவர் ஒரு பிரதமரா இல்லை தாக்கூர் சமுதாயத்துக்கு ஆதரவாளரா? எந்த அடிப்படையில் இங்கே வந்து பேசுகிறாரு? நான் வந்து நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன். எவ்வளோ பெரிய சாதி வெறியனா இருப்பார், எவ்வளோ பெரிய சாதி வெறியனா இருப்பார். அதனால தான் பைத்தியக்காரத்தனம் சொல்கிறோம் நாங்கள், ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம். நான் அடிப்படையோட பேசுகிறேன். நான் எந்த இடத்துல எனக்கு நீங்கள் வழக்கு போட்டால் கூட நாங்கள் அதை சந்திக்க தயாராக இருக்கோம். இவ்வளவு மோசமான ஒரு பிற்போக்குத்தனமான அப்பட்டமான ஒரு பயங்கரவாதியை இன்னைக்கு பிரதமரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீகாந்த், அவருடைய சொல்லாடல் எப்போவுமே அவருடைய இதை காட்டுது, அவருடைய தகுதியை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒரு அழகான திருக்குறள், தக்கார் தகவிலாருங்கிற திருக்குறளை வந்து பொருளில் சொன்னார். ஒரு தலைவருடைய தகுதி அவருடைய பேச்சுக்களால் அறியப்படும்னு சொல்லிட்டு தான் அவர் பேசினார். மோடி சொல்றீங்களா? அப்படி சொல்லிட்டு தான் மோடி சொல்றீங்க நீங்க. மோடி தான் இந்த மாதிரி அபத்தமா பேசுறாரு. இல்ல இவ்வளவு கேவலமா பேசுறாரு மோடி தான். கண்டிப்பா மோடி தான் ராமரை பத்தி பேசுறாரு, மோடி தான் ஹத்ராஸ் பத்தி பேசுறாரு, சொல்லிட்டு தான் அவர் மோடி ஆரம்பிச்சார். தான் ஒக்கி புயலுக்கு எதிராக பேசுறாரு, மோடி தான் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு, மோடி தான் நீங்க வந்து இந்திய நாடகம்னாரு, பைத்தியக்காரத்தனம்னாரு, அதுக்கப்புறம் பயங்கரவாதிகள் அளவுக்கு போனார்ல. இந்த நாடகம் பைத்தியக்காரத்தனம் அயோக்கியத்தனம் உதாரணம். ஒரு மனுஷன் சொல்றாரு இந்து கோயில்ல அதிகமான சிற்பம் இருக்குங்கிறாரு. அந்த தலைவர் சொல்றாரு சர்ச் நல்லா இருக்கு, மசூதி நல்லா இருக்கு, இந்து கோயில் சிற்பங்கள்